இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 29வது சங்கீதம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு 3 ஆசீர்வாதங்களை தேவன் உங்களை நோக்கி தருகிறார். என்னலாம் அப்படின்னா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஜனம் அப்படிங்கிறது நீங்கள் தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய ஜனம். இப்போ உங்களுக்கு தேவன் பலன் கொடுக்குறாரு. அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் சொல்கிறாரு, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்போது சமாதானத்தையும் தேவன் உங்களுக்கு தருகிறாரு, அபரிதமான தேவ ஆசீர்வாதத்தையும் தருகிறாரு. ஸோ 3 காரியங்களை தேவன் இன்றைக்கு உங்களை நோக்கி பேசுகிறாரு. முதல் காரியம் என்ன அப்படின்னா, விசேஷித்த பலன். யாருமே கொடுக்க முடியாத பலனை உங்களுக்கு தராரு. இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தருகிறாரு. அவருடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறாரு. அடுத்ததாக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வருகிறது. இந்த 3ஐயும் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறாரு. நம்ம தாவீதை வேதத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தாவீதுக்கு தேவன் பலன் கொடுத்தாரு. தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது பெரிய சிங்கம், கரடி இந்த 2ஐயும் கொல்ல வைச்சது தேவனுடைய பலன் தான். சிறு பையனாகிய தாவீதுக்கு அவ்வளவு பலனை தேவன் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி சங்கீதத்தில் நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம், தாவீது தேவனுடைய சமாதானத்தில் தன்னை உட்படுத்தி அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டதை, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் தேவன்கிட்ட முறையிட்டு அவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்றதில் தாவீது மிக மிக கவனமாக இருந்தார். அவருக்கு நிரந்தர ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தாரு. தாவீதின் குமாரனே என் மீது இறங்கும் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே இருக்கிறவங்களுக்கு குணமளிக்கிற அளவுக்கு தேவன் அவருக்கு நிரந்தர ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. தாவீதின் குமாரன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை சொல்கிறாங்க அப்படின்னா, தாவீதுக்கு கிடைத்திருக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அப்போ தேவன் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் 3 விஷயங்களை தருகிறாரு. ஃபஸ்ட்டு பலன் இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கிறவங்களுக்கு அவருடைய பலனை கொடுக்குறாரு, விசேஷித்த பலனை கொடுக்குறாரு. அதே மாதிரி சமாதானத்தை கொடுக்குறாரு. உங்களுக்கு உலகத்தால் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுக்குறாரு. அப்புறம் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி ஏசப்பா. எங்களை நோக்கி வந்த உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஏசப்பா. 3 விதமான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு எங்களுக்கு தர்றீங்கப்பா. உம்முடைய பலனை கொடுக்குறீங்க அப்பா, உம்முடைய சமாதானத்தை கொடுக்குறீங்க அப்பா. தேவ ஆசீர்வாதத்தை எங்களை நோக்கி தருகிறீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு அப்பா இந்த சமாதானம் கிடைக்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. அடுத்து என்ன செய்கிறது? என்ன வாழ்க்கை இது? இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? நம்முடைய பிள்ளைகள் என்ன ஆவாங்க? இது ஒரு நாள் எங்கே கொண்டு போய் முடிய போகுது? ஏதாவது ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்குமா? இந்த நோய் நமக்கு இருக்குமா? அந்த நோய் நமக்கு இருக்குமா? ஏதோ ஒரு குழப்பத்தில் சஞ்சலமும் தவிப்புமா இருக்கிற அப்பா அந்த பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இன்றைக்கு சமாதானம் கிடைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உம்முடைய சமாதானம் கிடைக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அவங்களை விட்டு நீங்கி போகிறமைக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருதயம் முழுவதும் சமாதானம் நிரப்பப்படுவதாக. ஏதோ ஒரு குழப்பத்தில், வேதனையில், சந்தோஷமே பட முடியாமல், ஏதோ என்ன பிரச்சனைனே தெரியாமல், ஏதோ ஒன்று மனதை அழுத்தி கொண்டிருக்கும் பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. இன்று முழுவதும் இந்த பிள்ளைகளை காத்தீங்க ஏசப்பா. இன்று முழுவதும் இந்த பிள்ளைகளை காத்தீங்க ஏசப்பா. இப்பொழுது இந்த பிள்ளைகள் இருதயம் முழுவதும் உம்முடைய சமாதானம் நிரம்பட்டும் ஏசப்பா. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என்னுடைய நன்மைக்கு தான் தேவன் செஞ்சிருப்பார். அவருடைய மகிமை என்னில் விளங்க போகுது. உதவி செய்யும் அவருடைய மகத்துவமான கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கிறது. அமேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. இதை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை.
என் தேவன் எல்லாவற்றையும் விட பெரியவர் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற சமாதானம் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இப்பொழுது நிரம்பட்டும் ஏசப்பா, நிரம்பட்டும் ஏசப்பா. பயத்தை கொண்டு வரும் சாத்தானை இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம், இவர்களை விட்டு விரட்டுகிறோம் ஏசப்பா. இனி அவன் இந்த பிள்ளைகளை குழப்பப்படுத்த முடியாது, பயப்படுத்த முடியாது, கவலையே பட்டு கொண்டிருக்க செய்ய முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்முடைய சமாதானம் அப்பா இந்த பிள்ளைகளுடைய இருளான வாழ்க்கையில் வெளிச்சமாக அவர்களை நோக்கி போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உங்கள் இருதயம் முழுவதும் உம்முடைய வெளிச்சம் நிரம்புகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இருட்டின் அதிகாரம் முழுவதுமாக ஒளிந்து போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அழிந்து போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உம்முடைய மகிமை இந்த பிள்ளைகள் மேல் விளங்குகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உதவி செய்யும் உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா நீங்கள் இந்த பிள்ளைகளை மகிமையாய் பயன்படுத்த போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்முடைய உள்ளங்கையில் இந்த பிள்ளைகளை வரைந்து வைத்திருக்கீங்க ஏசப்பா. ஆமென். எல்லா நேரங்களிலும் இந்த பிள்ளைகளை அப்பா நீங்கள் கண்மணி போல் பாதுகாக்கிறீங்க ஏசப்பா. அவர்கள் கண்களிலிருந்து வருகிற ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் உம்முடைய துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கீங்க ஏசப்பா. இவர்களுக்கு உதவி செய்யும் வைராக்கியம் உள்ள தேவன். ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உம்முடைய பலனை கொடுக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. 24, 25 வயதில் இருந்த அதே பலன் இந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது கிடைப்பதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில். ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த புதிய வருடத்திற்குள் நாங்கள் நுழைந்திருக்கிறோம் ஏசப்பா. வருடம் முழுவதும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமென் நீங்கள் ஆசீர்வதிக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இந்த உலகத்தால் கொடுக்க முடியாத சமாதானத்தை நீங்கள் கொடுக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க. சகல காரியங்களையும் நன்மையாய் செய்ய வல்லவராகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையாளங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே உங்கள் இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்கள் இரத்தத்தில் மகிமை உள்ளது.